வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 ப்ராஜெக்ட். இந்த பதிவோட செகண்ட் எக்ஸ்பெடிஷன் முடிய போகுது. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற முதல் ஆலயம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், பிஸ்தாரி ஜாயில் இருக்கிற இந்த ஆலயம் 375வது ஆலயம். இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்குது. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் கும்பாபிஷேகம் பெரிய லெவலில் நடத்த போகிறாங்க. இது நடத்துறது யார் பார்த்தோமா, திரு சிவாச்சாரியார் முத்துக்குமார் அவர்கள் தான். இந்த ஆலயம் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்மில் செஞ்சுருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துலையும் சித்தரோட சமாதி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் பெரிய லெவலில் கட்டுறதுக்கு இந்த கோயில்காரங்க கடுமையாக முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட மண்ணு கொடுக்கும் போது கூட ரொம்ப தயங்கினாங்க. இருந்தாலும் எங்கள் வீட்டோட பெரியவங்கிட்ட கேட்கும் போது எது எடுத்துகிட்டு போனாலும் தெய்வத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அது தெய்வ காரியமாக இருக்கட்டும், என்னோட ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய வாக்கியம்னு நான் அந்த மூமெண்ட் தான் கருதுனேன். இதுதான் ஒரு சித்தரோட சமாதி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போனோம்னா புக்கே ரொத்தான் சக்தி போகிறதுக்கு அந்த ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த ஆலயமாக ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம், பிஸ்தாரி ஜாயால இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண்ணு கிடைக்கிறதுக்கு எனது பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுறேன். நான் மண் எடுக்க போகிற நேரத்தில் கோவில்காரங்க அனைவரும் இருந்திருந்தாங்க, ஆசீர்வாதத்தோட அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயம். இங்கே பெரிய விசேஷமான காலகட்டத்துங்களாம் இருக்கான். தைப்பூசம் மாதிரி கொண்டாடுவாங்களாம். அதே நேரத்தில் இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற வாசி கண்டிப்பாக பக்த பெருமக்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையை செலுத்தலாம், அல்லது இந்த கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கலாம். பெரிய லெவலில் பெரிய காம்பவுண்டில் ஒரு டவுனுக்கு நடுவில் இருக்கிற தண்டாயுதபாணியை பார்க்கும்போது இங்குள்ள இந்தியர்கள் இந்த கோவிலை பராமரிக்கிறதுக்காக முழு முயற்சியோட செயல்பட்டுருக்காங்கன்னு மிக்க சந்தோஷம். அதே நேரத்தில் இந்த கோவில் நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பிடி மண்ணை அனுமதி கொடுத்ததுக்கு. இங்கே பல விதமான பெயிண்டிங், பல விதமான ஸ்ட்ரக்சர், பல அழகான விஷயங்களை இன்னும் கோட்பாடாக கொண்டு வராங்க. இதுதான் ஆலயத்துக்கு உண்டான ஒரு விசேஷமே. இந்த ஆலயத்தோட தலைவிருச்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். அந்த மண்ணை தொடும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கோயில் எப்படாப்பட்ட கோவில், இந்த மண் எப்படாப்பட்ட சக்தி வந்த மண்ணுன்னு. இன்னைக்கு இந்த பயணத்தில் திரு நடராஜா தயவால இவ்வளோ ஆலயத்தை பார்க்க முடிச்சு. அதே நேரத்தில் விஜய் அவர்களோட தயவால தான் அதோட ஃபண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆலயத்துக்கெல்லாம் என்னால் பயணிக்க முடிஞ்சு. அதில் தேவி ஸ்ரீ நாகமுத்துமாரியம்மன் ஆலயம் பாத்தாங் புர்ஜுந்தாயில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் ஒரு எஸ்டேட்டோட காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. உள்ளுக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக காட் ஹவுஸில் அனுமதி கேட்டுட்டு தான் போகணும். ஆனால் காட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் அந்த ஆலயம் இருக்குது. நான் போகும்போது எனக்கு சாதாரணமாக விஷயமாக தான் இருந்துச்சு, ஒரு எஸ்டேட் கோயிலாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் உள்ளுக்கு பார்த்தா தான் தெரியும், இவ்வளோ பெரிய அழகான வடிவத்தில் அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோவில் நிர்வாகத்துக்கும் முன்னாள் உள்ள நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்தமாரி எஸ்டேட் கோயிலாக பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். இவங்களோட முயற்சினால இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஆலயத்தில் மண் எடுத்துகிட்டு இந்த அம்பாளை தரிசிக்கும் போது தான் தெரியுது, எம்மா அத்தா அழகோ அழகு, எவ்வளோ திவ்யமாக, எவ்வளோ சக்தியோட, எவ்வளோ விசாலமாக இருந்து மக்களுக்கு அவ்வளோ அருள்வாக்கு தர்றது என்னால் புரிய முடிச்சு. இந்த அம்மன் கோயில் வரிசையிலே இன்னொரு ஆலயம் இருக்கு, அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் போகும்போது மிகப்பெரிய பூஜையை நடத்திட்டு இருந்தாங்க. பல குருக்கள் இருந்தாங்க, பல பூசாரிகள் இருந்தாங்க. என்ன விசேஷம்னு போயிட்டு நம்ம நடராஜா ஐயா போய் கேட்டுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்கும் போது உள்ள வாங்க, இங்க இருக்கிற அம்பாளோட ஆசீர்வாதம் அவ சொல்லாம நீங்க இங்க வந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அவ்வளோ அழகா இருக்காங்க. உள்ளுக்கு பார்த்தா விளக்கே கிடையாது, எல்லாமே ஒளி விளக்கு. அதாவது தீபத்தில் எழுத்தின விளக்கம் மட்டும்தான் இந்த அம்பாளுக்கு வெளிச்சமாக இருக்குமா. பெரிய விசேஷ காலகட்டத்தில் எனக்கு ஒரு புடி மண்ணை கொடுத்து நீங்கள் எடுத்துக்குங்க, உங்கள் கோவிலுக்கு எங்களோட மண்ணும் சேரட்டும்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருந்தாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க ஆத்தான்னு. இங்கே சுயம்பாக இந்த மண்ணில் உதிச்சு வந்தவங்களாம் இந்த கோவிலை இன்னும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பத்திரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு பின்னாடி பார்த்தோமா ஒரு ஊத்து நீரும் இருந்திருக்கு. இந்த அவங்களோட தலைவிரிச்ச மரத்துலேருந்து தான் எனக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. இங்க மிகப்பெரிய விசேஷங்கள், மிகப்பெரிய விழாக்கள் நடத்தப்படும். இந்த வேளையில் ஒரு பிடி மண்ணை கொடுத்த இந்த கோவில் நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பலரும் கேட்டிருந்தீங்க, ஏன் மற்ற ஆலயத்துக்கெல்லாம் போக மாட்டீங்க, போற பாதிலே சில ஆலயங்களா இருக்கு, அங்கெல்லாம் போய் மண் எடுக்க வேண்டியதானே. அங்கெல்லாம் அனுமதி கிடைச்சா மண் எடுக்கலாம், அனுமதி கொடுத்தாலும் மண் எடுக்கலாம். இது ரெண்டுமே நடக்கலைன்னா கண்டிப்பா மண் எடுக்க முடியாது. இந்த பதிவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து 379வது ஆலயமாக தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் குவாலாஸ்லாங்கூர்ல இருக்கிற இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு கோவில் தலைவரே ரெடியா இருந்திருந்தாரு. அங்கே வரும்போது எங்களை வர வச்சு இந்த கோவிலோட வரலாறு பற்றி சொல்லியிருந்தாரு. மிகப்பெரிய எஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு பெரிய கோவில்,
ஆனால் எஸ்டேட் மக்கள்லாம் குறைஞ்சிட்டே வந்துட்டாங்க. ஆனால் இந்த கோயிலை பராமரிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் திருப்பியும் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம், காணிக்கை செலுத்தலாம், அல்லது இந்த கோயிலோட வளர்ச்சிக்கு உங்களோட நிதியும் வந்து ஃபண்டிங் பண்ணலாம். இந்த கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது என்னது பாக்கியமானதை கருதுறேன். அனுமதி கொடுத்த கோவில் நிர்வாகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக 380வது ஆலயம் சிக்கின்சான் ஏரியாவில் இருக்கிற ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன். இங்கேயும் கோவில்காரர் வந்து ரெடியாக இருந்திருந்தாரு. அவரோட மகனோட திருமணத்தை அந்த அன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் விட்டுட்டு எனக்காக வந்து கோவில் திறந்து இந்த ஐயாவோட தரிசனம் எடுத்துக்குங்க, மண்ணை பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி எனக்காக நேரத்தை ஒதுக்கி போயிருந்தார். அவரோட தேவைகளை விட்டுட்டு கோவிலுக்குன்னு வரும்போது கான்ட்ரிபியூஷன் வேற லெவலாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்திரா துரோணாச்சாரியா. இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you soon. Bye.